அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜாதகம் 18 வயசுலாம் திருமணம் ஆகி இப்போ 50 வயசு ஆகுது. திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு திருப்திகரமா அமையாத ஒரு ஜாதகம். எந்த மாதிரி ஜாதகம் அமைப்புங்கிறத பாருங்க. லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்திலேயே கேது, 2ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சந்திரன். 2ஆம் இடம் சனி அமர்ந்து கெட்டு போச்சு. செவ்வாய் பார்க்குறாரு. 2ஆம் இடம் டோட்டல் டேமேஜ். 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து 7ஆம் அதிபதி லக்னத்துக்குள்ள 8ல மறைஞ்சு சனியோட பார்வையில பாவத்துவம். 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி அவுட்டு. அதே நேரத்தில் 2ஆம் இடமும் பாதிப்பு. அப்போ இந்த ஜாதகம் நல்லா இல்லை. அதாவது குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இல்லை. அதே நேரத்தில் குடும்பம் இருக்குது. ஏன் இருக்குது? குருவும் பார்க்குறாரு 2ஆம் இடத்தை. அதனால குடும்பம் இருக்குது. குடும்பாதிபதியான புதன் சுக்கரனோட நெருக்கமான டிகிரியில இருக்கிறதுனால குடும்பம் இருக்குதுங்க. திருமண வாழ்க்கையில நல்லா இல்லை. இதுக்கு தான் இந்த ஜாதக அமைப்புகள் படிதான் இந்த பிரச்சனைகள்லாம் பேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தசாபுத்தி அமைப்புகளும் ஒத்துழைக்கணும்ல. அது எப்படி வருதுன்னு பாருங்க. இவங்களுக்கு சந்திர தசை திருமணமான உடனே சந்திர தசை நடந்திருக்கு. அந்த சந்திரன் 3ஆம் அதிபதியாகி இந்த லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதி, நல்லது செய்யறவர் கிடையாது. 12ஆம் வீட்டுல போய் மறைஞ்சிருக்காரு. அடுத்து வர்ற செவ்வாய் தசை. செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா பாவத்துவமா சனியோட பார்வையில 7ஆம் அதிபதியா இருந்து தசை நடத்தியிருக்காரு. அடுத்து 7ஆம் வீட்லயே உள்ள ராகுக்கு எந்த விதமான சுபர்கள் தொடர்பு இல்லாம அவர் தசை நடத்தியிருக்காரு. வீடு கொடுத்தோன்னு அந்த அளவுக்கு வலுவோட இலையட்டில் போய் மறைஞ்சுதான் இருக்காரு. இப்படி அடுத்தடுத்து வர்ற தசாபுத்திகள் எதுவுமே இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குற மாதிரி இல்லை. அதே நேரத்தில் 7ஆம் இடம் கணேசன்லயே வந்திருக்கு. அடுத்து வர்ற தசை தான் குரு திசை. அந்த குரு திசையும் உங்களுக்கு அட்டமாதிபதியான தசையா தான் வருது. 11ஆம் வீட்டுக்கு மறைஞ்சி 12ல மறைஞ்சி 8ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த திசையும் பெருசா இவங்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்ற மாதிரி இல்லை. ஆனா குரு பாதிப்பு இல்லாம இருக்கிறதுனால ஏதோ சுமாரான ஒரு பலன்களை வழங்குவாருங்க. இந்த ஜாதக அமைப்புல கல்யாணம் முடிஞ்சு தசாபுத்திகளும் சரியில்லை. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியும் சரியில்லை. சின்ன வயசுலயே திருமணத்தை சந்திச்சு கஷ்டத்திலேயே இருக்கிற ஒரு மனக்கலக்கத்திலேயே இருக்கிற ஜாதக அமைப்பு தான் இது. இந்த ஜாதகத்துல இன்னொரு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டோட குரு தொடர்புல இருந்து லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் 10ஆம் அதிபதியா சனி இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் நல்ல நிலைமையில ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்காம வேற எதுவும் வேலைக்கு போகாம ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்து பெரிய பிளஸ் சந்திக்காத ஒரு ஜாதக அமைப்புக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகங்க. இவங்கள்ட்ட நான் கேட்கும்போது இவங்களும் சொன்னாங்க, ஆமாங்க எனக்கு டீச்சிங் லைன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, கல்யாணம் சின்ன வயசுலயே முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்னு தான் சொன்னாங்க. எப்படி ஒரு கிரகத்தோட அமைப்புகள்லாம் அவங்களோட எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.